welcome to Jazirama. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி கொத்தமல்லி இலையை வச்சு இட்லி பொடி தான் செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா 1 கப் அளவுக்கு முழு உளுத்தம் பருப்பு, அதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் 2 துண்டும் 2 முழு பூண்டும் எடுத்துருங்க. அதோட காஞ்ச கருவேப்பிலை இலையும் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் போல புளியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி இலையை நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா உலர்த்தி வச்சிருக்கேன் ஈரம் இல்லாமல். இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் வறுக்கலாங்கிறத பார்த்துடலாம். அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகும் பொன்னிறமாக ஆகிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி பொன்னிறவலாக நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே பேன்லேயே வந்து திரும்ப வந்து கடலைப்பருப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு இதே மாதிரி பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்போடு சேர்த்து தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேன்லேயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வறுக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதோட ஒரு சின்னதாக புளியும் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் 2 சின்ன துண்டு நான் சேர்த்துருக்கிறேன். கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது மனமாக ருசியாக இருக்குங்கிறதால நான் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து காஞ்ச மிளகாய் உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது எண்ணெய் சேர்த்து வறுத்தாதான் நெடி அடிக்காது, அதனால சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை இல்லைனா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச பருப்போட இதையும் சேர்த்துக்கோங்க. திரும்ப அதே பேன்லேயே வந்து நம்ம நல்லா உலர்த்தி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை வந்து இதோட சேர்த்து நல்லா ஈரப்பதம் சுத்தமாக போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன் இதில் வந்து சுத்தமாக ஈரப்பதம் இல்லைங்கிறதால நான் 2 நிமிஷம் வறுத்துட்டேன். கொஞ்சம் ஈரப்பதம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஈரம் போக அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த இந்த கொத்தமல்லி இலையும் தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பருப்போட சேர்த்து வைக்க வேண்டாம், தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையாக வறுத்தாச்சு. இப்போ வந்து அதே பேனில் வந்து கல்லுப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா லேசாக வறுத்து வச்சுக்கோங்க. அதோட ஈரம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கல்லுப்பு இந்த மாதிரி வறுத்து நம்ம இட்லி பொடி சேர்க்கும் போது வந்து இட்லி பொடி வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. அதனால் உப்பு வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பையும் இந்த பருப்போடு சேர்த்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம வந்து இதில் பூண்டு மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு வந்து இதோட சேர்த்து அரைக்க வேண்டாம், லாஸ்ட்டு வந்து பூண்டு பல் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வறுத்த எல்லா பொருளையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப ஃபைன் பவுடர் வேண்டாம், லேசான ஒரு பரபரப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கோ இல்லை இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்குமோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா பதமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கொத்தமல்லி இலையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா அதாவது ஸ்லோ மோடில் வச்சு அப்படியே விட்டு விட்டு நம்ம அடித்து எடுத்தோம்னா அந்த திப்பியாக இல்லாமல் நல்லா வாரப்பட்டு வரும். அதோட இந்த முழுசாக எடுத்து வச்சுருக்கிற பச்சை பூடையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கிற மாதிரி இருக்கும். விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து அரைச்சி பவுடர் பதத்தில் நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கும்போது லேசான ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இலைங்கிறதால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். அதுக்காக வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக திரும்ப அரைச்ச இந்த பொடியை வந்து பேனில் வந்து ட்ரை பேனில் வந்து நல்லா சூடாக்கிக்கிட்டு இந்த பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டோன்னா பொல பொலன்னு ஆயிரும். அதில் ஈரப்பதம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் கூட இதோட சேர்த்து காணாமல் போயிடும். அப்புறம் நம்ம 10 நாள் ஆனாலும் இந்த பொடி வந்து கெட்டு போகாது. இப்போ நம்ம அரைச்ச இந்த பொடியை வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா டேபிளில் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி வந்து முருங்கை இலை பொடி. நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் இந்த பொடிக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுக்கான லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை பொடி வந்து இதோட சேர்த்து வச்சுக்கலாம். இந்த கொத்தமல்லி இலையை வந்து இந்த பொடி வந்து நம்ம இந்த மாதிரி லாஸ்ட் வறுக்கிறதால உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக அது 10 நாள் ஆனாலும் கெடாது. ஆனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மிக்ஸில் அரைச்சோன்னே நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 2-3 நாளில் கெடுறது கூட வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைங்க, கண்டிப்பாக 10 நாள் கெடாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இலை பொடியை வந்து நம்ம சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு டெய்லி வந்து சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி இலையில் வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதால நம்ம அன்றாட சாப்பாட்டில் வந்து இதை சேர்த்துக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.